Hello friends, welcome to KASANA KITCHEN. இன்னைக்கு நம்ம சேனல்ல அரிசி உப்புமா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சீரகம், மிளகெல்லாம் சேர்ந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான். இது வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற அரிசி மட்டும் இல்ல, சிவப்பரிசி, சாம அரிசி, குதிரைவாலி அரிசி எதுல வேணாலும் இது ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த உப்புமா பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். 1 கப் சாதத்துக்கு யூஸ் பண்ற அரிசி, 1/4 கப் துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 காஞ்ச மிளகாய். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசி ஊற வச்சு அதை நல்லா கழுவி எடுத்துடலாம். அதுக்காக நான் 1 கப் அரிசி வந்து தலை தட்டி எடுத்திருக்கேன். அது கூட அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது கூட தண்ணி சேர்த்து ஒரு 10 to 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நீங்கள் யூஸ்வலாக சாதத்துக்கு எவ்வளோ நேரம் ஊற வைப்பீங்களோ அந்த அளவுக்கு. அரிசியும் பருப்பும் ஒரு 15 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு க்ளீனான கிளாத்தில் போட்டு அந்த தண்ணி வந்து எடுத்துடணும். ஏன்னா நம்ம இதை வந்து அரைக்க போகிறோம், அதனால் தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ நல்லா அதை கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அந்த துணியில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் போயிடும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் அது கூட 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவை மாதிரி இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம இன்றைக்கி உப்புமா குக்கரில் தான் செய்ய போகிறோம் இல்லையா, அதுக்காக குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அது கூட தாளிக்க கொடுத்துருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிடலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வரமிளகாய் வந்து 1 தான் சேர்த்துருக்கோம். ஏன்னா நம்ம நிறைய மிளகு சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதுவே காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அரிசி பருப்பு, அது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக அந்த எண்ணெயில் வறுத்துடலாம். இந்த மாதிரி வறுத்து சேர்த்தோம்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சுடு தண்ணி தான் சேர்த்த போகிறோம். டைரெக்டாக நம்ம ரவை கூட சேர்த்துறதுனால பச்சை தண்ணி சேர்த்தக்கூடாது. 1/4 கப் அளவுக்கு நம்ம அரிசி பருப்பு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதுக்கு 2.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துறோம். ஸ்டார்டிங்கில் 2.5 கப் சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி வைக்கிறப்போ ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இது கூட இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு நல்ல துருவின தேங்காய் சேர்த்துக்கிறோம். தேங்காய் சேர்க்குறப்ப தான் வந்து அது ரொம்ப இறுகி இருக்காது உப்புமா. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். நம்ம ஊற்றின தண்ணி இப்போயே ஓரளவுக்கு இஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம ரவை மாதிரி அரிசி அரைச்சிட்டனால. எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம 1/4 கப் தண்ணி கடைசியாக சேர்த்தலான்னு சொன்னோம் இல்லையா, அது சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ குக்கர் மூடி ஒரே ஒரு விசில் மட்டும் விட போகிறோம். கேஸ் போயிடுச்சு. ஸோ நம்ம உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இப்போ நம்ம தண்ணி அளவாக வச்சனால தான் ரொம்ப குழஞ்சி போகாமல் ரொம்ப உதிரியாகவும் இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துச்சு. ஸோ அரிசி உப்புமா இந்த மாதிரி தான் இருக்கணும். இது கூட சாம்பார் சட்னிலாம் வச்சு சூடாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கசானா கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஹாப்பி குக்கிங்.